அனைவருக்கும் வணக்கம் and welcome to our CHANDRUCIVIL YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஆட்சோட அப்பியரன்ஸ் வந்து தெரியல, அந்த பேட்டர்ன்ஸ் வந்து தெரியல அப்படின்ற ப்ராப்ளத்தை எப்படி ரீசால்வ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு ஆட்ச் கிரியேஷன் வந்து நம்ம உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை நம்ம எடிட்டிங் வந்து பண்ணி இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஆட்ச் என்ன பண்ணுறோன்னா நம்ம பிக் பாயிண்ட் மெத்தட்ஸில் இந்த பர்டிகுலர் ANSI 32 அப்படின்ற பேட்டர்ன்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் காட்டியிருக்கும். என்னென்னா இந்த பேட்டர்ன் என்னாங்கன்னா நீங்கள் ஜூம் இன் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த பேட்டர்ன்ஸ் வந்து தெரியும். பட் வந்து நார்மல் ஜூம் அவுட் போர்ஷனில் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் போர்ஷனில் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியாது. ஒயிட்டாக ஓகேங்களா, சாலிட் ஆட்சாக தான் உங்களுக்கு வந்து தெரியும். சரி, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம உட்காந்து சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஆட்ச்லேயே நம்ம எடிட்டிங் வந்து பண்ணலாம், ரெண்டுத்துலேயும் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றது ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணியிருந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். தனியாக ப்ளேலிஸ்ட்டை அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் ஐகார்ட்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்போ நான் எனேபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸில் இது நம்ம பண்ணது ஆட்ச், ஓகேங்களா? ஸோ ஆட்சில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அதோட பேட்டர்ன் ஓகேங்களா இங்கே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிவிட்டு நான் இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ANSI 32 அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்கேலிங் வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கேலிங் வந்து 1ன்றதை என்ன பண்ண போகிறோன்னா நான் 5 அப்படின்னு மாற்றுறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு தென் கிளிக் 5, ஓகேங்களா? 5 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் விசிபிலிட்டிஸ் தெரியும் உங்களுக்கு, அந்த ஷேடிங் ஆப்ஷன் வந்து நல்லாவே அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 அப்படின்னு நான் ஒரு ஆப்ஷன் ஸ்கேலிங் வந்து பண்ணுறேன். இருக்கிறத 10 மடங்கு பெருசாக, ஓகே, 50 டைம்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே டீட்டெயில்டாக தெரியுது. ஓகே, இல்லை இன்னும் எனக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா 75 டைம்ஸ் நான் ஸ்கேல் பண்ணுறேன். நான் நார்மலாக விட அது 75 டைம்ஸ் ஸ்கேல் பண்ணுறேன். இல்லை இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரியும்னா 100. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலிங் மூலிமா அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ரீசால்வ் பண்ணலாம். ஓகே, சரி, இது ஒரு தானே ஆப்ஷன். இதை வந்து நம்ம எப்பவுமே க்ரியேட் பண்ணிவிட்டு தான் பண்ணணும், எடிட்டிங் பண்ணணுமா ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா ஸோ ஆட்ச் கொடுக்கும் பொழுதே, ஓகே, ஸோ ஆட்ச் கொடுக்கும் பொழுதே நீங்கள் இப்போ இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் நான் 31 ANSI பேட்டர்ன் நான் யூஸ் பண்ணுறேன்னா இங்கே ஓகேங்களா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஸோ இந்த ஆட்ச் எடிட்டர் வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆட்ச் எடிட்டிங் இருக்கா இங்கே மேலே. ஸோ இந்த ஆட்ச் எடிட்டிங்கில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்தோம், 100 கொடுத்தோம். ஸோ 100 கொடுத்தீங்கன்னா அந்த நார்மல் ப்ரொசீஜர் வரும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஆட்ச் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஆப்ஜெக்டில் எந்த ஆட்ச் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணி ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே மாற்றிக்கலாம், இல்லை நீங்கள் ஆட்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஆட்ச் இதிலே நீங்கள் ஸ்கேலிங் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ரெண்டு ஆப்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் ஆட்டோகேட் ரிலேட்டடாக உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். உங்களுக்கு வந்து தனித்தனி வீடியோஸாக வந்து போஸ்ட் பண்ணப்படும், ஓகேங்களா? இதே போல் நிறைய அப்டேட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதனால் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், அப்புறமா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.